இந்த ஆண்டவரே கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சியின் நாளிலே நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய பிரசன்னத்தில் கூடி சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த வெளியேற பெற்ற நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராக, எத்தனை போதுமானவராக எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்திருக்கிறீர். எத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறதை நீர் எத்தனை முறை நிரூபித்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளை ஆராதனையிலும் உம்முடைய நிதான பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற VBSலையும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளோடு நீர் இடைபட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே தேவனே, கடந்த 2 நாட்கள் நீர் காண்பித்த எல்லா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா இருளின் சக்திகளை நீர் கட்டி போடும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அந்த காலை ஆராதனைக்கு முதலாவதாக எழும்பி நின்று ஒரு பாடலை தேவனுக்கென்று நாம் பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என்னுள்ளம் என்றென்றும் போற்றும் அந்த பாடலை உற்சாகமான் பாடி அவருக்கென்று நாம் ஆராதிப்போம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுவா, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், ஓஹோ துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி. எஸ், ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர்
நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும் பாடி பாடி மகிழ்ந்திருக்கும் வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும் ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் முகமுகமாக முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே கரங்களை தட்டி சொல்லுவோமா முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் ஓஹோ துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் கடைசியாக துதித்திடும் என் உள்ளம் என்றும் அவரை போற்றிடும் என் உள்ளம் என்றும் என்றென்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் அவரை போற்றிடும் என் உள்ளம் என்றும் யாவரும் அமர்ந்து கொள்வோமா இதே உற்சாகத்துடனே அந்த ஆத்துமா என்றென்றைக்கும் தேவனை உயர்த்தி பாட வேண்டும் எந்நேரமும் நம்ம கஷ்டத்தை நினைச்சு புலம்பிட்டு எனக்கு தேவன் அதை செய்யணும் எனக்கு தேவன் இதை செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை காட்டிலும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவதுதான் நம்ம ஆத்துமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலன். இருக்கிற போராட்டத்தை சுத்தி சுத்தி பார்க்காம இருக்கிற காரியங்களை சுற்றி நோக்காம
அவர் செய்த நன்மைகளை மாத்திரமே எண்ணி துதிப்பதுதான் நம் ஆத்மாவுடைய ஜீவன், நம் ஆத்மாவுடைய பலமே அதுதான். உண்மையிலே தேவனுக்கென்று நிலைத்திருக்கும் பொழுது, அவருக்குள்ள நம்ம ஆழத்துல ஒன்றிணைக்கும் பொழுது, எந்த ஒரு காரியமும் சிங்க கெபியோ சூளை நெருப்போ எது நம் வாழ்வில் நேரிட்டாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை மீட்டு நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் பார்த்தோம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் அப்படிதான் பார்த்தோம். எரிகிற அக்கினி சூளையில போட்ட பொழுது அவங்க தீயில எரிஞ்சு போகல, அவங்க சாம்பல் ஆகல. தானியேல சிங்க கெபில போட்ட பொழுது கூட சிங்கம் அவரை கண்டு அஞ்சினது. சிங்கம் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. அவருக்குள்ள இணைக்கும் இறக்கும் பொழுது, அவருக்குள்ள உண்மையில நிலைத்திருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். இந்த ஒரு பாடலையும் பாடுவோமா? சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தான். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா சிங்க கேபியிலே. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர்.
எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா, சிங்கக்கேபியில் சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், மீண்டும் சொல்லுவோம், சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எஸ் லார்ட். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோமா. எந்த சிங்கக்கேபியானாலும், எந்த சூளை நெருப்பானாலும், உங்க உயிர் போற நிலைமையே ஏற்பட்டாலும் அவர் நம்மளை காக்க வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவர் எல் ஷடாய். நம்மளை மீட்கும் பொருளை அவர்தான். சிலுவையில் மரித்ததும், நமக்கென்று உயிர்த்ததும், மீண்டும் வரப்போறதுக்கும் ஒரே காரணம், நம் இயேசு ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான். நம்ம உண்மையில நிலைத்திருப்பதன் காரணம் இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான். இயேசு நம் நங்கூரமாயிருப்பதன் காரணம் இயேசுவே நம் வாழ்க்கையில ஒரு வழியாக இருந்தது தான் காரணம். எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வம். எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமெல்லாம் என்னிடம் வந்து
அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வம். சொல்லோ எத்தனை ஆமான், எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. மீண்டும் சொல்லுமா? எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுமா? இன்னும் சத்தமாக பாடலாமே? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேல் உள்ள அழைப்பு, என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் வந்தவரே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே.
தெய்வமே. உணர சொல்லுமா, எத்தனை ஆமான், எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. தந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கடைசியா சொல்லி முடிப்போமா, எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எங்களை பெருக செய்கிற பெரிய தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. எவ்வளவு உண்மையுள்ள வரிகள், எவ்வளவு ஆழமான வரிகள். எங்க வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் நேரிட்டாலும் எங்களை தூக்கிவிட நல்லவர் நீங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்பப்படும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். எங்களை கீழே தள்ளும் மனிதருக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்துகிற நல்ல ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவர். எண்ணில்லா அதிசயங்கள், கணக்கில்லாத அற்புதங்கள், எண்ணி முடியாத காரியங்கள், நன்மைகள், தயவுகள், கிருபைகள் அளித்த தேவன் நீங்க ஆண்டவர். நாங்க தோத்து போனாலும் எங்களை தோல் தட்டி தூக்குறவர் நீங்க. நான் விழுந்து போனாலும் எனக்காக கண்ணீர் சிந்து என்னை தூக்கி விடுற தேவன் நீங்க. ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது என்னை தண்டிக்கிற ஒரு நல்ல அப்பா நீங்க ஆண்டவரே. என்னுடைய சோகமெல்லாம் தெரிஞ்ச என்னை அழகா நேசிக்கிற எங்க அன்பு அப்பா நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனை நமக்கு தெரியும், நான் எங்க தடுமாறன்னு நமக்கு தெரியும். கையில பணம் இல்லாம இருக்கிறேன், படிக்கிறதுக்கு படிப்பு மண்டையில ஏறாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் செய்யற காரியம் எல்லாமே தோத்து கொண்டே இருக்கிறது என்று பல கேள்விகளோட நம்ம இருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல் ஷடாய், நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன், உன்னை தாங்குறேன், உன்னை தூக்குறேன், உன்னை அரவணைக்கிறேன். இந்த ஒரு காலை வேளையிலையும் தேவனுடைய சன்னதிக்கு வருவோமா? நாம் யாவரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு அவருடைய சன்னதி நோக்கி நாம் வருவோம். இந்த ஒரு பாடலையும் ஜெப சிந்தையோட தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்மளை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து சொல்லுவோமா? கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் வருவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் நோக்கி வருவோமா? இரக்கம் நிறைந்தவர் நம் இயேசு ராஜன், நம்மளை மார்போடு அணைக்கிறவர் நம்முடைய அப்பா. நன்றி ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, என்னெல்லா அதிசயங்கள், என்னெல்லா அற்புதங்கள் என் வாழ்வு செய்தவரே, என்னெல்லா அதிசயங்கள், என்னெல்லா அற்புதங்கள்
என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். சொல்லுவோமா? ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னை என்றும் நினைப்பவரே. சிறுமையும் எளிமையுமான என்னை என்றும் நினைப்பவரே. தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே என்னை நடத்துகின்றீர். தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே என்னை நடத்துகின்றீர். எண்ணி 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 நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். வானாந்திரம் வறட்சியுமா என் வாழ்வை என்றும் காண்பவரே. வானாந்திரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே. ஆகாரின் கதறலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே. ஆகாரின் கதறலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒன்றாய் சொல்லி பாடுவேன், எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். தனிமையும் தனிமையும் வெறுமையுமான என் வாழ்வில் துணையாய் வந்தீரையாம். எத்தனை உண்மை ஆண்டவரே! நான் தனிமையானவன், ஒரு வெறுமையான ஒரு பாத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ வந்து எனக்கு ஒளி ஏற்றி என் வாழ்க்கை அழகாக சீர்திருத்தினீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. மொழியதோடு சேர்த்து சொல்வோம் எல்லாரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி
பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நீ எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் இன்றை வரைக்கும் நமக்கு காண்பித்த இரக்கங்கள் ஏராளம். அதை எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி எண்ணி எண்ணி நான் பாடுவேன். பாடுவோம் எல்லாரும். எண்ணி எண்ணி நான் பாடுவேன். எல்லாரும் இருதயத்தில் அவரை உணர்ந்தவர்களாக, அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளை உணர்ந்தவர்களாக, நம்மை பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்த அந்த தேவன், நம்மை நேசித்து நம்மை படுகொலியிலிருந்து தூக்கினவர், சிறுமையும் எளிமையுமான நம்மை நினைத்தவர், யாரும் நினைக்காத நேரத்தில், யாரும் பார்க்காத பக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்த்த ஒரே தேவன். ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன். இரக்கம் நிறைந்தவரே, எல்லாரும் இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசுராஜனே, இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசுராஜனே, என்னெல்லா அதிசயங்கள், என்னெல்லா அற்புதங்கள் என் வாழ்வு செய்தவரே. நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நீர் வந்ததற்காய் நன்றி. நீர் காண்பித்த இரக்கத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன். ஆண்டவரே மன்னன், ஓ ஒன்றாய் நான் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஓ ஒன்றாய் நான் சொல்லி பாடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் எத்தனையோ நன்மைகள், அதை எண்ணி எண்ணி பாடணும்னா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அத்தனையான கிருபைகள், அத்தனையான இரக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அளவில்லாமல் கொடுத்து வந்திருக்கிறார். யாருமே நேசிக்காத நம்மை, யாருமே பார்த்திராத நம்மை, நம்முடைய சிறுமையும் எளிமையுமான நம்முடைய நிலைமை, நம்முடைய தனிமையை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துக்கங்களை, நாம் சுமந்து வந்த பாவங்களை, நாம் அந்த பாவ பாரத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த பொழுது, என்னை விடுவிக்க, நம்மை விடுவிக்க யாரும் இல்லாத போது இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில வந்தார். அவரே நம்மை தேடி நம்முடைய வாழ்வில் வந்தாரே. எத்தனை பெரிய அதிசயம், அது எத்தனை பெரிய அற்புதம். இன்றைக்கு அழிந்து போக வேண்டிய நாம், இன்னைக்கு நிறைய பேர் இந்த இருக்கிறவங்க சொல்ல முடியும், இயேசு என் வாழ்க்கையில வரலன்னா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன், அன்னைக்கே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோன்னு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். ஆனால் அந்த நிலைமையில, யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் செய்த நன்மைகள், அவர் காண்பித்த இரக்கங்கள் ஏராளம், அவர் காண்பித்த தயவு தாராளம். நம்ம நினைவு கூர்ந்தவர். தாவீது சொல்கிறான், என்னை பாவ படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே.
அப்படிப்பட்ட படுகுழியிலிருந்து நம்மை உயர்த்தின அந்த நல்ல தேவன், அவர் செய்த நன்மைகளை இந்த காலையில் நாம் எண்ணி பார்க்கலன்னா நமக்கு நன்றியே இல்லைன்னு அர்த்தம். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எத்தனை நன்மைகளுக்கு நாம் நன்றி இல்லாதவங்களா இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் காண்பித்த இரக்கங்கள் அத்தனையும் ஏராளமாய் செய்திருக்கிறார். கண்களை மூடி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி, எனக்கு கொடுத்த ஆயுளுக்காக நன்றி, என் நாட்களை கூட்டி கொடுத்தீரே, எனக்கு ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவனை கொடுத்தீரே, உடுக்க ஆண்டவரே உடையும், ஆண்டவரே உண்ண உணவையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறீரே. ஆண்டவரே எத்தனை பெரிய அன்பு என் மேலே, எத்தனை பெரிய பாசம் என் மேலே. ஆண்டவரே என் மேலே நீர் வைத்திருக்கிற அன்புக்கு அளவில்லை, ஈடில்லை, நிகரில்லை. ஆண்டவரே அத்தனை பெரிய அன்பு என் மேலே இருந்த நாள் வரைக்கும் காண்பித்து வந்திருக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி துதிப்போமா? ஆண்டவரே கரங்களை உயர்த்தி, இயேசுவே எல்லாரும் வாயை திறந்து, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்த 2 நாட்கள் இந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். இந்த நாளையும் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கடந்த 2 நாட்களாக இந்த சிறு பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கடைசி நாள், இதையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாய் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, அவரை முழு இருதயத்தோடு நேசித்து, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவரையே நேசித்து அவரையே பற்றி கொள்ளுகிற இருதயம் நமக்கும் தர வேண்டுமாய் தேவனிடத்தில் நாம் ஜெபத்தில் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று சுருக்கமாக சத்தமாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள சுவாமி, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி மறுபடியும் நோக்கி பார்க்கும்படியா நீர் எங்களை கூட்டி சேர்த்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த 2 நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விபிஎஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் கூட உங்களுடைய பாதத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கோம். நீர் எங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று நான் கெஞ்சிறேன். சுவாமி கடந்த வாரங்களெல்லாம் நீர் எங்களோட கூட இருந்தீரே. குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஈஸ்டர் சர்வீஸ் நாங்களுக்கு ஆசிரியத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மதியானத்தில் நடக்கிற அந்த ஊழியத்தில் நீர் எவ்வளோ கிருபை எவ்வளோராக இருந்து எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ போதுமானவராக இருந்து வந்திருக்கீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஒரு சிலராக கூடி உம்முடைய ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நல்ல பாடல்கள் பாட உதவி செஞ்சீங்க. உண்மை துதிக்க வச்சிங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களும் நீர் கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுறேன். சுவாமி ஆண்டவரே இந்த விபிஎஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். 2 நாள் இந்த பசங்க வந்து எல்லாம் வார்த்தை கேட்க உதவி செஞ்சீங்க. நல்ல பாடல்கள் பாடினாங்க, நல்ல வசனங்களை கேட்டாங்க, சாட்சிகளை கேட்டாங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. சுவாமி உதவி செஞ்ச எல்லா கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாளில் கூட நடக்கிறதுக்கு அந்த தொடர்ந்து நடக்கிற விபிஎஸ்ஸை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்க ஒவ்வொரு பசங்களோடையும் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே கேட்ட வசனமானது அவங்க இருதயத்தின் ஆழத்தில் போகட்டும். அதில் விதைகள் சமயம் கைத்த பச்சைகள் வந்து பற்றித்து போடாதபடி ஆண்டவரே அந்த விதைகள் முளைத்து கனி தரக்கூடிய அளவுக்கு வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. இந்த ஒவ்வொரு பசங்களையும் நினைத்தரலுங்க. அவங்க பசங்களோட குடும்பங்களை நினைக்கிறோம், அவங்களையும் நீ நினைத்தரலுங்க. சுவாமி இந்த வசனமானது அவங்க வீடுகளில் கேட்கப்படட்டும். அந்த பாடல்கள் அவங்க வீடுகளில் பாடப்படட்டும். ஆண்டவரே சொல்கிற மனப்பாட வசனங்கள் அவங்க வீடுகள் அந்த பசங்க வாயிலேருந்து வந்து அது அவங்க பெற்றோர் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கால சூழ்நிலை கூட எங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுத்தீரே. சுவாமி இந்த நாளில் கூட நம்முடைய கரத்தை எங்களுக்கு தாங்க. சுவாமி அப்பத்தின் தண்ணீர் கூட எங்களுக்கு ஆசிரித்தாங்க. இந்த நாளில் நம்முடைய வழிவீழ்த்து நின்று எங்களுக்கு வார்த்தை கொடுக்குற நம்முடைய பிள்ளையை உபயோகப்படுத்துங்க. எங்களுக்கு ஏற்ற வார்த்தை மூலமாக பேசுங்க. சுவாமி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்து வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி பேராக நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்து வார்த்தை கேட்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான கிருபையும் பலனையும் இங்கே தாங்க. அவங்க செய்கிற வேலைகளில் தொழிலில் நம்முடைய கிருபையை தாங்க. ஆண்டவரே தொடர்ந்து அவங்களுக்கு எல்லா விதமான சுகபல ஜீவனத்தை தந்து வழிநடத்துங்க. இன்னும் இங்கே இந்த மதுராந்தில் பலவீனத்தோட பல விதமான கடனில் பிரச்சனையில் பல விதமான போராட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கான நினைக்கூறுறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய மந்தையில் சேர்த்துக்கொள்ளுங்க. சுவாமி ஜீவனுள்ள தேவன் என்பதை அவங்க முழுமையாக
புரிந்து கொள்கிற அளவுக்கு அவங்க விலையும் கொடுத்துற நீர் அவங்களுக்கு திறந்து தாங்க சுவாமி தாங்க. ஆண்டவர் இந்த நாளையில் கூட அநேக சின்ன பிள்ளைங்க எங்கள் மத்தியில் வந்திருக்காங்க. இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நீர் அவங்களோடய நீங்கள் பேசுங்க சுவாமி. இன்னும் மாமாவை கூட நீங்கள் பலப்படுத்தி உபயோகப்படுத்துங்க. இன்னும் கீரல்வாடியில் இன்னும் மற்ற கிராமங்களில் நடக்கிற எல்லா கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுலேயும் உடைய பெரிதான விடுதலையிலையும் வெற்றிகளையும் நாங்கள் பார்க்க முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அங்கேருந்து வந்து வார்த்தை கேட்குற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல கிராமங்கள்லேருந்து சுற்றுப்புறத்துலேருந்து வந்திருக்காங்க சுவாமி. இன்னும் எங்களுக்கு தெரியாத அநேக கிராமங்கள் இருக்குது. உண்மைப்பட்டின மக்கள் அறியாமல் இருக்காங்க சுவாமி. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தை போகட்டும். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க சுவாமி. இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் கூட நீர் எங்களோட கூட இருந்து நீரே நின்று மகிமைப்படுங்க. நல்ல ஜெபாவை தந்து வழி நடத்துங்க. இன்னும் தொடர்ந்து நடக்கிறக்க அடுத்த வாரத்தில் இருக்க அந்த இன்னொரு டீட்டை கூட நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. அங்கேயும் நாங்கள் தீமாந்து போகும்போது கூட உங்களுடைய பாதுகாப்போட காரம் எங்களோட கூட இருந்து வழி நடத்திட்டோம். இந்த விபிஎஸ்ஸுக்காக கூட விசேஷமாக ஜெபிக்கிறோம். இது வழி நடத்துனீங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுத்தீங்க சாமி. இந்த நாளையில் கூட நம்முடைய கிருபை தந்து இருக்க எல்லா செஷன்லையும் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆட்கொண்டு நடத்தணும். இப்போ கூட எங்களோட கூட நீர் பேசுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க யார் ஒருவரும் தொந்தரவு பண்ணாதபடி டிஸ்டர்ப் இல்லாதபடி உங்களுடைய வார்த்தையை தெளிவாக எங்களுக்கு கடந்த வரும். எங்களோட ஞானத்தையும் எங்களோட கண்களையும் நீங்கள் திறந்து எங்கள் இதயத்தை நிரப்பி எங்கள் இந்த வசந்தோட வீட்டுக்கு அனுப்புங்க. எங்களோட கூட பேசுங்க, மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் கேட்குறீங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜெப நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த கடந்த 2 நாட்கள் நீர் எத்தனை எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர். உம்மை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் நிரூபித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா ஆண்டவரே தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வரத்துக்கு நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆண்டவரே ஆகாரத்துக்காக நன்றி. அது எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கட்டும். அது ஒவ்வொரு குடும்பமாக மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பமாக மாறட்டும். ஆண்டவரே அந்த அப்பா அம்மாவுக்கெல்லாம் உம்முடைய வார்த்தை இந்த பிள்ளைகள் மூலமாக செல்லட்டும். சத்தியம் வெளிச்சம் உம்முடைய ஆண்டவரே வெளிச்சம் அந்த குடும்பங்களுக்குள்ளாக செல்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் கிருபையாக எங்கள் பிரயாசங்கள் எங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் 100% ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் தேவையில் இருக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரமே மாற்றத்தையும் விடுதலையும் கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை மாத்திரமே ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்க முடியும். ஆண்டவரே அந்த வார்த்தைகள் இந்த கிராமங்களில் இருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளாக அந்த வீடுகளுக்குள்ளாக உடைய வெளிச்சம் செல்லும்படியாய் நான் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. தயவாக நீர் இறங்கி உதவி செய்யும். இந்த வேளையில் நீர் எங்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தந்தருளும். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத பாடம் வாசிக்கலாம். வேத பாடம் வாசிக்கலாம். நாம் இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 25 முடிய. யோவான் 21 15 25 முடிய. அனைவரும் முழங்காலில் நின்று வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுக்கு சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். அவனுடைய இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. நாம் செய்திக்கு முன்பாக எழும்பி நின்று, என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன், நான் சாகும் வரையில் உம்மை நம்பி இருப்பேன் என்ற பாடலை செய்திக்கு முன்பாக எழும்பி நின்று நாம் யாவரும் பாடுவோமா? என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன், நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன், நான்
நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் என்னை கொன்று போட்டாலும் என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பியிருப்பேன். நான் சாகும் வரையில் உம்மை நம்பியிருப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். தாவீதை போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் தாவீதை போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும் யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும் யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும் யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பேன். சொல்லுமா, யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும் யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும் யோசேப்பை போல் என்னை அடித்து குழியில் போட்டாலும் யூதாசை போல் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாலும் தாவீதை போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் தாவீதை போல் என்னை விரட்டி கொள்ள நினைத்தாலும் ஆமான் தூக்கு மரங்களை எனக்காய் செய்தாலும் என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை சொல்லுமை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே.
தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பே. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் நான் ஆராதிப்பே. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பே. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் கடைசியாக சொல்லி நாம் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பே. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிப்பாரே. என்னை விடுவியாமற் போனாலும் ஆராதிப்பே. தயவு செய்து எல்லாம் அமர்ந்து கொள்ளலாம். சிறு பிள்ளைங்க தயவு செய்து யாரும் பேசக்கூடாது. பின்னாடி பாய்ஸ் பேசக்கூடாது. இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம். யாரும் பேசக்கூடாது. சரி, நான் முதல்ல ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா? சரி, எத்தனை பேர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கீங்க? அதுதானுங்க எப்பவுமே நடக்குது. ஃபெயில் ஆனவங்கெல்லாம் எத்தனை பேர் கை தூக்குங்க. நீங்களாம் ஃபெயில் ஆகவே இல்லையா? இல்லையா? உங்கள் அப்பா மட்டும்லாம் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல சொல்லு. ஃபெயில் ஆனவங்கெல்லாம் கை தூக்கு. சரி, ஓகே. இப்போ பாஸ் மார்க் எவ்வளோ? நான் நேத்தே சொன்னேன், சந்தையில் கத்துற மாதிரி கத்தக்கூடாது. பாஸ் மார்க் எவ்வளோ? 60? 35. சரி, கணக்கில் 35 எடுத்தா பாஸு. கவனி எல்லாம், கணக்கில் 35 எடுத்தா பாஸு. நீ 30 மார்க் எடுத்திருக்க. அதுக்கு மேலே மார்க் போகிறதுக்கு உன் பேப்பரில் ஒன்றுமே இல்லை. எல்லா கணக்கும் தப்பு. கவனிக்கிறியா? எல்லாம் எத்தனை மார்க் எடுத்த? 30 மார்க்கு. ஏதாவது போடலான்னு பார்த்தா என்ன, ஒன்றுமே இல்லை பேப்பரில். அப்போ அந்த சார் யோசிக்கிறாரு, அடடா இது நம்ம சுரேஷ் ஆச்சே, அடடா இது நம்ம நதியாவாச்சே, அட இது நம்ம விக்ரமாச்சே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, எங்கெங்கெல்லாம் மார்க்கை கூட்ட முடியுமோ கூட்டி போட்டு என்ன பண்ணுறாரு, 35ன்னு போட்டு பாஸ் பண்ணி விட்டுறாரு. ஆனால் எழுதுனதுக்கு எவ்வளோதான் மார்க் வரணும்? 30 தான் வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், சாரு டீச்சர் என்ன பண்ணாங்க, அவன் மேலே இறக்க வச்சு அவன் மேலே அன்பு காமிச்சு, இது நம்ம பையன், இவன் இப்படி ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபெயில். சில பேர் வந்து பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க, அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்கெலாம் எழுதுவாங்க. 1 மார்க்கில் தோற்றவங்கெல்லாம் இருக்காங்க. 1 மார்க்கில் ஃபெயில் ஆகி வேலை கிடைக்க முடியாமல் போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்டர்வியூக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனதுனால வேலை கிடைக்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நாட்டில் நடந்திருக்கு, உலகத்தில் நடக்குது. 2 நிமிஷத்தில் போய் பிடிக்க வேண்டிய ட்ரெயினை விட்டாங்க. அவங்க வர்றதுக்கும் ட்ரெயின் கிளம்பி போகிறதுக்கும் சரியாக போய் ட்ரெயின் பிடிக்க முடியல. ஆனால் எப்படியோ அவங்கள பார்த்துட்டு பின்னாடி, ட்ரெயினுக்கு பின்னாடி யார் இருப்பா? கொடி காமிக்கிறவர். அவர் பேர் என்ன? அவர் பேரை கொடி காமிக்கிறவரா? அவர் பேர் என்ன? காட். யார் அவன் சொன்னது? யாரா சொன்னது? கையை தூக்குடா, அவனுக்கு ஒரு தட்டுக்கடா கையா. காடு. ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷனில் இருப்பார். ட்ரெயினில் இருக்கவர் யாரு? காடு. நீ ஓடி வரதை பார்த்து காடு என்ன பண்ணுறாரு, ஐயோ அந்த அம்மா பாவம் ஓடி வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெட்டு கோடையை காமிச்சு, சிகப்போடையை காமிச்சு, டிரைவர் என்னமோ ஏதோ நிறுத்தி வண்டியை நிறுத்திடுறார். அந்த ஒரு அம்மாவுக்காக நிறுத்தி ஏறின உடனே அந்த அம்மா நினச்சிக்குவோம், என்னென்ன சொல்லும்,
ஏறின உடனே ரொம்ப நன்றிங்கய்யா இல்லையா? ஏன்னா நியாயப்படி இந்த ட்ரெயினை நான் விட்டுருக்கணும். நான் ஊருக்கு போய் சேர்ந்துருக்க முடியாது. நான் போக வேண்டிய நேரத்துக்கு போயிருக்க முடியாது. ஏன்னா நான் லேட்டாக வந்தேன். அந்த ட்ரெயின் போயிருச்சு, டைமை தாண்டி வந்துட்டேன். ஆனால் ட்ரெயின் தாண்டி லேட்டாக வந்த எனக்கு அந்த ட்ரெயினில் ஏறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அந்த கார்டு பின்னாடி இருந்து பார்த்து என்ன பண்ணார்? ஐயோ அந்த அம்மா ஓடி வருதுன்னு சொல்லிட்டு சிகப்பு கொடியை காமிச்சு நிறுத்தினார். அப்போ இதே மாதிரி ஒரு மனுஷனை விழுந்து போய் வேற எதுக்குமே நம்ம லாய்க்கு இல்லை, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப களைச்சி போய், மனசு உடஞ்சி போய், விரக்தியா மனசோர்வில் இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு தேடி போறார். அவனை தேடி போய் என்ன பண்றாரு? அவனை உருவாக்குகிறார். அவனை பெரிய மனிதனாக, பெரிய ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக மாத்துறார். அதுதான் இயேசு செய்கிற காரியம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யார்? ஃபெயில் கேண்டிடேட்ஸ் தான். அவனாவது 30 மார்க் எடுத்தான், நான் 0க்கு கம்மியாக -30 எடுத்திருப்பேன். -30 எடுத்த எனக்கு ஆண்டவர் +35 கொடுத்து பாஸ் பண்ணி விட்டுருக்கிறார்னா எதற்குமே தகுதி இல்லை. என்ன, நான் வாழறதுக்கு எந்த உரிமையும் எனக்கு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு, அந்த மாதிரி என்னுடைய கடந்த கால வாழ்க்கை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு வந்த பிறகு ஃபெயிலாக இருந்த என்ன பாஸ் ஆக்கி விட்டார். அப்படி ஆக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஆண்டவர் பாஸ் ஆக்கி விட்டுருக்கிறாருங்க. இல்லை என்னைக்கோ நான் ஃபெயில் ஆகிட்டு இன்னைக்கு குழிக்குள்ளே போயிருக்கணுங்க. பாருங்க எத்தனை பேர் கை தூக்குறீங்க. இது எல்லாரும் நமக்கு தெரியும். இது யார் செய்தார்? இயேசு செய்தார். அப்படி ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அவர் ஆரம்பத்தில் என்ன பேச்சு பேசினார் தெரியுமா? கொஞ்சம் திருப்பிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு, சின்ன பசங்க எழுந்துலாம் போகக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காரணும். 26ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் அடையேன் என்று சொல்றார். அப்படி என்ன சொல்றார்? இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க விட நான் போக மாட்டேன் ஆண்டவரே. இயேசு என்ன சொல்றாரு? ஒரு நேரம் வரப்போது நான் சிலுவையில், அதாவது நான் மரிக்க போகிறேன். அது முந்தின வசனம் நீங்க வாசினா போறீங்க, 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகளை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. மேய்ப்பனை வெட்டும் போது, மேய்ப்பன் இல்லைன்னா ஆடு இல்லை என்ன ஆகும்? மேய்க்கிறவங்க இல்லைன்னா ஆடு என்ன போகும்? எங்க போகும்? ஹலோ சொல்லுங்க. செதறி போயிருமா? ஆளுக்கு ஒரு திசையா போயிருமா? ஆடு போகுமா போகாதா? அப்போ மேய்ப்பன் இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று ராத்திரியில, அதாவது அவர் தன்னை குறித்து சொல்லும் போது, இன்னைக்கு நான் என்ன அவங்க அடிக்க போறாங்க, சிலர் அடிக்க போறாங்க, என்னை பிடிக்க போறாங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாம் செதறி போயிருவீங்க. இந்த ராத்திரி நீங்க எல்லாரும் செதறி போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே யாரு போனாலும் சீக்கிரமா உட்காந்துருங்க, நீங்க கேட்கறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாரு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு பேதுரு சொல்றார். 12 பேரும் இயேசு சொன்னதை கேட்டு பயந்துட்டாங்க. ஐயோ இன்னைக்கு ராத்திரி ஏதோ நடக்க போறது போல, நம்ம எல்லாம் செதறி போயிடுவோமா, அப்போ ஏதோ ஒரு ஆபத்து வருதா அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் செதறி போயிடுவீங்க. அப்பதான் பேதுரு சொல்றார், எல்லாம் போனாலும் நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஆசை நல்ல ஆசையா கெட்ட ஆசையா?
கெட்ட ஆசையா? ஓ, கெட்ட ஆசையான்னு கேட்டோடனே மாற்றிட்டான் உடனே, 2 நல்ல ஆசை தான் அப்படின்னு. அது நல்ல ஆசை தான். ஆண்டவரே நாம் விட்டு விலகி போக மாட்டேன், யார் போனாலும் நான் நம்ம விட்டு போகவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு இவன் சொல்கிறான்னா, பேதுருவுக்கு நல்ல வாஞ்சை இருந்தது, நல்ல உறுதி இருந்தது. ஆனால் அது மட்டுமே போதலை, அது மட்டுமே போதலை. வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 37, 38. யோவான் 13. அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், என் பின்னாடி வாங்கன்னு. பின்னாடி 36ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் ஏன் உங்க பின்னாடி வரமாட்டேன்னு சொல்றீங்க? உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கூட அப்படிதான், வாயிலேயே வடை சுட்டுருவாங்க. நான் ஆண்டவருக்காக அதை செய்வேன், நான் ஆண்டவருக்காக இது செய்வேன், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிரியம், ஆண்டவர்னா எனக்கு உயிர், ஆண்டவரை விடவே மாட்டேன், ஒரு ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஆண்டவர்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் ஆண்டவர் பிள்ளைங்க, நான் ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வாயில் சிகரெட் வச்சிருப்பார். ஹலோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்தவம். ஆனா பேச்சு எப்படி? இயேசுவை தாங்க நம்புறேன், அவர் தாங்க எனக்கு வேணும், அவர் தாங்க என் உயிர், அவர் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இங்க பேதுரு சொல்றார், ஆண்டவரே உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்ல, என்ன உயிரையா குடிக்க போற? ஓகே, இன்னைக்கு நடக்க போறது பார். என்ன போட்டிருக்கீங்க? 38ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? நல்ல பாருங்க, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ. இப்ப நம்ம பேசுற மாதிரி, ஏண்டா எனக்காக நீ உயிரையே கொடுப்பியா? இன்னைக்கு என்ன நடக்க போது பாரு. சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேவல் அப்படின்னு போட்டிருக்கு, காக் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல சேவல் கூவதற்கு முன்பே. ஆனா மூல பாஷையில, எபிரேய பாஷையில சேவலும் இல்லை, காக்கும் கிடையாது. இஸ்ரேல் தேசத்துல அதெல்லாம் அவங்க பார்த்தாங்களான்னு தெரியாது. ஆனால் உண்மையாக எபிரேய பாஷையில் எழுதப்பட்டதுன்னா, நீங்கள் காலையில் 5 மணிக்கு ஒரு சத்தம் கேட்கும். எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. முஸ்லீம்ஸ் அவங்களுடைய அவங்க பேர் என்ன சொல்கிறது, இஸ்லாமியர்களுடைய அந்த தர்காலேருந்து ஒரு சத்தம் வரும்ல, மைக்கில் கத்துவாங்கள்ல. ஆமாம், அப்போ அந்த பழக்கம் எங்கே வந்துச்சுன்னா, அது யூதர்களுடைய பழக்கம். யூதர்கள் தினந்தோறும் காலையில் அதிகாலையில் இந்த வேத வசனத்தை சொல்லுவாங்க. கர்த்தரே எம் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுவாங்க, வீடுகள்லேயே சத்தமாக சொல்லுவாங்க. அன்னைக்கு அதை கேட்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி அந்த ஷேர் கேட்கறதுக்கு முன்னே, ஷேர்ன்னு சொன்னதான் மூல பாஷையில் எபிரேய பாஷையில் ஷேர், ஆனால் அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது தவறுதலாக சேவல் காக்குன்னு மாறிடுச்சு. அவங்க வேதத்தை சொல்வதற்கு முன்னே உன் தேவனாகிய கர்த்தர் என்று அன்னைக்கு அந்த காலையில் ஆண்டவரை அவங்க துதிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதலிப்பாய். மறுதலிக்கிறதுனா என்ன? மறுதலிக்கிறதுனா என்ன? தெரியாதுன்னு சொல்றது. சரி, இப்போ தெரியாதுன்னு சொன்னால், அப்போ அவங்க, இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன், ரொம்ப பசியோடு வரேன், அம்மா கொஞ்சம் சாப்பாடு போடு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேசாமல் முதுகில் ஒரு கத்தி எடுத்து குத்திடலாம். கரெக்டா? அது அவ்வளோ பெரிய வலியை கொடுக்கறது. நல்லா தெரியும், நல்ல பழக்கம். நான் எல்லார் வீட்டுக்கும் உள்ளே போனால் சாப்பாடு கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் தான் சாப்பாடு கொடுப்பீங்க இல்லையா? இப்போ தெரியாதவன் போனால் சாப்பாடு கொடுக்க மாட்டான். நான் தெரிஞ்சவன் அந்த வீட்டுக்கு போகிறேன்,
என்ன அம்மா, அந்த அம்மாவை நல்லா எனக்கு தெரியும், அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு பண்ணா, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு வாசலில் நின்று சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? முதுகுல குத்துற மாதிரி இருக்கும். அதாவது மறுதளிக்கிறதுனா துரோகத்தை விட மோசமானது. முதுகுல குத்துறது. நல்லா தெரிஞ்ச ஒரு மனிதனை தெரியாதுன்னு சொல்றான். நல்லா தெரிந்து இயேசுவோடு 3 வருஷம் சாப்பிட்டான், இயேசுவோடு 3 வருஷம் நடந்தான், அவரோடைய தூங்கினான், எல்லா இடத்துக்கும் இயேசுவோடு தான் போனான். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றான்? அவரை தெரியாதுன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஷேர் சொல்வதற்கு 3 தரம் முன்னாடி நீ என்னை மறுதலிப்பா. இவர் பேச்சு எப்படி இருந்துச்சு? நான் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் ஆண்டவரே. அதனால தான் நான் ஆரம்பம் சொன்னேன், சில பேர் வாயிலேயே பெரிய விஷயங்களை பேசுவாங்க, எல்லா விஷயமும் பேச்சுலேயே இருக்கும், செயலில் ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் வார்த்தை அளவில் தான் இருக்கு, செயலில் இல்லை. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்ன அர்த்தம் என்ன? இப்போ ஒரு கணவன் மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? முதல்ல மளிகை சாமானை வாங்கி போடு, இல்லையா? வீட்டுக்கு தேவையான ஒன்றும் செய்ய மாட்டேன், சும்மா நேசிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நேசம், அன்பு இருந்தா அந்த அன்பு செயல்ல காண்பிக்கப்படணும். அந்த அன்பு செயல் வடிவில் இல்லைன்னா நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை, அது பொய். இப்ப இங்க பேதுரு சொல்றான், ஆண்டவரே உங்களுக்காக என் ஜீவன் கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவுல என்ன 3 தடவை நீ மறுதலிப்பாய். ஏன் இப்படி ஒரு நிலைமை பேதுருக்கு வந்துருச்சுன்னா அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. என்ன போட்டிருக்கு? ஆவி உற்சாகம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் உற்சாகம் வருது. இங்கெல்லாம் கை தட்டுறது, பாட்டு பாடுறது, இங்க வந்தா கண்ணீர் வருது, இங்க வந்தா பாட்டு வருது, இங்க வந்தா ஐயோ ஆலயத்துக்கு வந்தாதாங்க நல்லா இருக்குது, ஆவி உற்சாகமா இருக்குது. ஆலயத்துல இருந்து வெளியே போயிட்டா என்ன வருது? வெளியில என்னையாடா சொன்ன அப்படின்னு கையில செருப்பு வருது, இல்லையா? மாம்சம். ஆவி உற்சாகமா இருந்தாலும் மாம்சம் பலவீனம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவி உற்சாகமா இருந்தாலும் மாம்சம் பலவீனம். இவர் ரொம்ப பேசினாரு. பேதுரு என்ன பேசினாரு? ஆண்டவரே உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன், நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், எல்லாரும் போயிட்டாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசினார் பேதுரு. ஆனா ஒரு கட்டத்தில் பைபிளில் போட்டிருக்கு, அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்காக? இயேசுவை எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியமா தெரியாதுங்க அப்படின்னு சொல்றான். யாரு? 3 வருஷம் அவரோட சாப்பிட்டவன், 3 வருஷம் அவரோட நடந்தவன், அவர் எங்கெல்லாம் போனாரோ அவன் கூடவே போனவன். அவன் சொல்றான், சத்தியமா எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அப்பப்போ நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்களா? ஒரு அக்கா தலை சொரியுது. ஆமா, அப்பப்போ அப்படி தாங்க ஆகுது. பேச்சில் நம்ம வல்லவர்கள், பேச்சில் நம்ம கோட்டையை மிஞ்சிருவோம், பேச்சில் நம்ம எல்லாத்தையும் பேசிடுவோம். ஆனால் செயல்னு வரும்பொழுது ஒண்ணுமே அங்க இல்லை. அதே தான் பேதுருடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? இப்படி வாயிலே வடை சுடுறானே,
வார்த்தையில் தான் இருக்கான், செயலில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு சேர்ப்பீங்களா? இல்லை அவனை நம்பி ஒரு வேலையாவது கொடுப்பீங்களா? சொல்லுங்கள், கொடுப்பீங்களா மாட்டிங்களா? கொடுக்கவே மாட்டோம், அவன் பக்கமே திரும்பி மாட்டோம். இதெல்லாம் வெறும் வாய் செவடால் தான், ஒன்றுமே கிடையாது, இதில் நம்பவே முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம நம்பவே மாட்டோம். இந்த உலகம் நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஒரு தொழிலதிபர் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தன்னுடைய வேலையில் எடுத்துக்கவே மாட்டான், இன்டர்வியூவில் எடுத்து தூக்கி போட்டுருவான், வேண்டாம், ரிஜெக்டட். ஆனால் அப்படிப்பட்ட ரிஜெக்டடான பேதுருவை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு சபைக்கு அஸ்திபாரமாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம மொழியில் சொல்லணும்னா ரிஜெக்டட் பீஸை தான் அவர் ஓகே பண்ணி, குவாலிட்டியில் ஓகே பண்ணி ஏற்றுக்கிட்டார். ரிஜெக்டட் பீஸ். நான் அசோக் லேலண்டில் வேலை செஞ்சப்போ, வேலை செய்கிற சில அந்த மிஷினில் வரும்போது ஒரு சில அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மெஷர்மெண்ட் தப்பாயிரும். ஏதாவது மிஷின் கோளாறுலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த மெஷர்மெண்ட் தப்பாயிடும். அதை போய் நான் இன்ஜினில் போட்டால் பிரச்சனை தான் வரும், இன்ஜினே ஆஃப் ஆயிடும், இல்லை இன்ஜினே ஸ்ட்ரக் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த அளவுப்படி இல்லைன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஓகே ஆனதில் போட வைக்க மாட்டாங்க. ரிஜெக்டட்னு அதுக்கு ஒரு ரெட் கலர் டேக் கட்டுவாங்க. என்ன டேகு? ரெட் கலர் டேக்கை கட்டி இது ரிஜெக்டட். அப்படி தான் நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இயேசு இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ரிஜெக்டட் டேக் மாதிரி தான். புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லை, இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, இவனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கள் அப்பா அடிக்கடி என்னை திட்டுவார், யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு திட்டுவார். ஏன்னா நான் 20 வயசு வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஐ வாஸ் அன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. எங்கள் அப்பா அடிக்கடி திட்டுறது என் வார்த்தை, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லடா அப்படின்னாரு. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பித்தது. இங்கே ஆண்டவர் சொல்றார், ஆவி உற்சாகமானது தான், ஆனால் உன்னுடைய மாம்சம் பலவீனமானது என்பதை அறிந்து கொள். அப்போ இந்த பலவீனமான மாம்சம் உள்ள மனுஷனை எப்படி பலவானாய் மாத்துறதுக்கு 3D வேணும். 3D படம்ல 3Dனா ஃபர்ஸ்ட் டி டிசையர், ஆசை வேணும். ஆண்டவர் மேலே வாஞ்சையும் ஆசையும் வேணும். 2வது டி டிட்டர்மினேஷன், உறுதி வேணும். 3வது டி டிபெண்டன்ஸ் ஆன் காட், தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை வேணும். இங்க முதல் 2 எல்லாருக்குமே இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும், ஆசை இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசையே இல்லாமல் வந்திருக்கீங்க? உஷாராக தான் இருக்கிறீங்க. ஆசை இல்லாமல் யாரும் வந்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஒரு பிரியாணியாவது கிடைக்குன்னு வந்திருக்கிறோங்க இல்லையா? ஆசையோடு வந்தோம். 2வது, நான் எப்படியாவது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆனாலும் இன்னைக்கு ஆராதனையை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதனால உறுதியோட ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், டிட்டர்மினேஷன் இருக்குது. ஆனால் 3வதுல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. 3வது என்ன? டிபெண்டன்ஸ் ஆன் காட், தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ 500 ரூபா கையில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? கடைக்குள்ளே எப்படி போவோம்? அங்கே போய் அண்ணாச்சே அப்படின்னு தைரியமாக கூப்பிடுவோம் இல்லையா? அதை கொடு, இதை கொடு. என்னடா கையில் 500 ரூபா இருக்குது இல்லையா? அதே காசு இல்லைன்னா பம்முவான், இங்கேருந்தே பம்மி பதுங்கி அண்ணாச்சி மூடு எப்படி இருக்குது, அண்ணாச்சி முகம் எப்படி இருக்குது, அண்ணாச்சி நல்ல மூடில் இருக்கிறாரா, தூக்கி தேங்காய் மேலே அடிச்சிருவாரா, கடன் கேட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு அவனை பார்த்து மெதுவாக பதுங்கி என்ன அண்ணாச்சி ஒரு 100 ரூபா கடன் வேணும், அரிசி வேணும், அரிசி இல்லை, கையில் காசு இல்லைன்னு என்ன இருக்காது, மனசில் தைரியமும் தெம்பும் பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு உறுதியும் இருக்காது. ஏன்? அந்த பணத்தை, அந்த 100 ரூபா நோட்டை அவ்வளோ நம்புகிறோம். அச்சடிக்கப்பட்ட ஒரு காகிதம், இந்த காகிதத்தை போல தான் அதுவும் ஒரு காகிதம் தான்.
ஆனால் அந்த காகிதத்தில் யார் சைன் இருக்குது? ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட கவர்னர் சைன் இருக்குது. அந்த காசை கொடுத்தா அவன் பொருளை கொடுப்பான், அந்த காசை கொடுத்தா அவனை பஸ்ஸில் ஏற்றுவான், அந்த காசில் கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு கொடுப்பான், அந்த காசை கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதே காகிதம் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம், அதை சார்ந்து வாழ மாட்டோம். இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தனியாக விட மாட்டேன்பா, நான் எப்பவும் கூடவே இருப்பேன். நீ தனியாக இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் புலம்புறதுலாம் யாரு? எனக்கு யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேங்க, யாருமே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை, என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. பேசுறதுலாம் நம்ம இப்படி தான் பேசுவோம். ஆனால் உன்னை நினைக்கிறதற்கும், உன்னை நேசிக்கிறதற்கும், உன்னை ஆதரிக்கிறதுக்கும், உனக்கு ஆதரவு கோலாக இருப்பதற்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நிறைய நேரம் மறந்து போகிறோம். எப்போ முக்கியமாக மறந்துடுவோம்னா பிரச்சனை நேரத்தில் மறந்துடுவோம், நெருக்கத்தில் மறந்துடுவோம், போராட்டத்தின் நேரத்தில் மறந்துடுவோம். பிரச்சனை மூக்கு வரைக்கும் இருக்கு, மூச்சு திணறுது, அப்போ வசனம் ஞாபகம் வராது, தேவன் ஞாபகம் வராது. அதுதான் டிபெண்டன்ஸ் ஆன் காட் இல்லைன்னு அர்த்தம். தேவனை சார்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை, தேவனை சார்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை அருமையான வாழ்க்கை. பைபிள் எனக்கு ஒரு வசனம் இருக்கு, 2 வார்த்தை தான். விசுவாசிக்கிறவன், எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். விசுவாசிக்கிறவன், 2 வார்த்தைன்னு சொன்னேன். விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த 2 வார்த்தையை ஒரு நாள் வாசிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் அங்கேயே நின்றுட்டேன். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதட்டமே இல்லை. இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயத்தில் பதட்டம். கடங்காரனை பார்த்தா படபட படபட படங்குது, 1ஆம் தேதி ஆனா படபட படபடங்குது, செலவு வந்தா படபட படங்குது, பிரச்சனை பார்த்தா படபடங்குது. ஆனால் வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கோம். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற்றம் அடைய மாட்டான் அப்படின்னு இயேசு வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன முக்கியம்? நமக்கு பதற்றத்தோட கொஞ்சம் பிபி வரும், அது ஹையாகவும் இருக்கும், லோவாகவும் இருக்கும், அப்புறம் சுகர் வரும், எல்லா வியாதியும் வரும். ஏன்? இந்த பதட்டத்தினால தான். அப்புறம் பொண்டாட்டி மேலே கோவம் வரும், புருஷன் மேலே கோவம் வரும், பார்க்குறவன் மேலாம் கடிச்சு கடிச்சு கொதருவோம். ஏன்? விசுவாசம் இல்லாத இருதயம், பதட்டத்தோடு இருக்கிற இருதயம், பயத்தோடு இருக்கிற இருதயம், குழப்பத்தோடு இருக்கிற இருதயம், கவலையோடு இருக்கிற இருதயம், அது எப்பவுமே ஒரு பதட்ட நிலையிலேயே இருக்கும். அதனால தான் இயேசு அப்பவே சொன்னார், ஆவி உற்சாகமானது தான், மாம்சமோ பலவீனமான. சரி, இந்த பலவீனமான மாம்சத்தை எப்படி தான் மேற்கொள்றது? என்னதான் பண்றது? மத்தேயு 6:13 வாசிங்க. மத்தேயு 6:13. இது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொல்லிக் கொடுத்த காரியம். எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும். போதும் போதும் போதும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தை நீங்க டெய்லி நீங்க செய்யணும். அப்போ என்ன செஞ்சா சரியாயிடுமா? செஞ்சா சரியாகுமான்றது அடுத்தது. முதல்ல சோதனைக்குட்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது இந்த வேத வசனம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்போ சோதனை வர மாதிரி விஷயங்களுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எனக்கு நகை மேலே ஆசை, நம்ம கதையாக இருக்குல்ல, நகை மேலே கொள்ள பிரியம். யார் புதுசாக நகை போட்டிருந்தாலும் எங்கே வாங்கின, எவ்வளோ வந்துச்சு,
எத்தனை கிராமு? 916 தானா? இவ்வளோ கேள்வி கேட்போம் இல்லையா? ஏன்? நம்ம கிட்ட இல்லையே. இப்போ நமக்கு தெரியும், நம்ம தங்கத்துக்கு பார்த்த உடனே நமக்கு வாயை பிளந்துரும் அப்படின்னு. அப்போ உடனே என்ன செய்யணும்? அந்த தங்கத்தை பார்த்து நமக்கு அந்த ஆசை வருத உடனே, அவங்க போட்டுட்டு இருக்காங்களே, அவளுக்கு மட்டும் இருக்குது, எங்கே தான் வாங்கினாலோ தெரியல, எப்படி தான் வாங்கினாலோ தெரியல, அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரே அந்த சகோதரிக்கு அந்த தங்கத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லி பாருங்க. அந்த சகோதரிக்கு அந்த தங்கம் அழகா இருக்குது ஆண்டவரே, அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. சொல்லுவோமா? சொல்லுவோமா? நம்ம அதுக்கு பதிலாக வேற சொல்லுவோம், சிரிக்கி எங்கே போய் வாங்கினாலும் தெரியல. இப்படிதான் நம்ம என்ன இருக்குது. தேவனை சார்ந்து கொள்வதுங்கிறது, நான் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரன் வரும்போது, சோதனை வருகிறதுன்றது ஏன்னா அதுல தான் நான் பலவீனம். ஏன்னா மாம்சம் வீக்கு, மாம்சம் வீக்கு. என்னுடைய பலவீனமான காரியம் ஒன்று வரும் பொழுது நான் எச்சரிக்கப்படணும், வேணாம் இது வேண்டாம், இந்த பலவீனத்துக்கு நான் பலவீனமானவன், நான் குறைவுள்ள இந்த விஷயத்துல நான் ஒன்றும் செய்ய முடியாது, விழுந்துருவேன். ஆண்டவரே என்னை சோதனைக்குட்படாதபடிக்கு என்னை காத்துக்கொள். ஒவ்வொரு தடவையும் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது, நேற்று நானும் தம்பியும் காரில் வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பண நெருக்கடி இந்த விபிஎஸ்ல. தம்பி சொன்ன போல, 3 நாளா எனக்கு தூக்கமே இல்லை, எப்படிடா செலவெல்லாம் சமாளிக்கிறது. நான் ஒருத்தனுக்கு கடன் கேட்கலாம், 15,000 கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஃபோன் பண்ணேன். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணார்? ரொம்ப 2-3 தடவை பண்ணிட்டார். ஆனால் அவன் எடுக்கலை. மறுநாளைக்கு கம்பெனிக்கு போகிறார், அவன் எதிர்க்கவே வரான். அப்போ கூட என்னதுடா ஃபோன் பண்ணேன்னு அவன் பார்க்கல. சாப்பிட போயிட்டு லன்ச் டைமில் தான் அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அடடா கலாநிதி கால் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் திருப்பி கம்பெனிக்குள்ளே வரும்போது அப்போ தான் கேட்குறான். இதுக்குள்ளே கலாநிதி என்ன பண்ணார்? போய் ஆண்டுகிட்ட, ஆண்டவரே நான் கடன் வாங்கணும்னு நினச்சி அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கலை, நான் கடன் வாங்கிறது உமக்கு சித்தமா, நான் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். நடந்தது, நேற்று நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் கடன் வாங்கட்டுமா வேண்டாமா ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன நம்புறியா அந்த மனுஷனை நம்புறியா அப்படின்னு கேட்டாராம். என்ன கேட்டாரு? என்ன நம்புறியா அந்த மனுஷனை நம்புறியா? இல்லை ஆண்டவரே உண்மையை நம்புறேன் சொல்லி முடிச்சுட்டு வந்தவொடனே அவன் அப்போ வந்து கேட்குறான், என்ன கலாநிதினா ஃபோன் பண்ணீங்க? பாருங்க சோதனை எப்படி வருதுன்னு. இல்லைடா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், உன்கிட்ட 15,000 கேட்கணும்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? இந்தா அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? சோதனையில் அகப்பட்டான், விழுந்தான், ஆயிடுச்சு. ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு? அவன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் போயிட்டானா. ஏன்னா அங்கேயும் பிரச்சனை போல இருக்கு. என்ன அப்போ அவன் நல்ல வேலை நான் ஃபோன் எடுக்கலன்னு நினச்சிட்டு போயிருப்பான். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை சோதனைக்குட்படாதபடி இருக்கிறதுக்கு தேவனை சார்ந்து இருக்கணும். நாம கடன் கேட்கறதுக்கு முன்னாடியும் எந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நாம தேவனை சார்ந்து, அதுதான் டிபெண்டன்ட் ஆன் காட், லீனிங் ஆன் காட், தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை. ரெண்டு விஷயம். முதல்ல 3Dல 2D நமக்கு எல்லாருக்குமே இருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஆசையும் இருக்கு, உறுதியும் இருக்கு. ஏசப்பாவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுருவேன், ஏசப்பாவுக்காக எனக்கு எல்லாம் வேணும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் எதிர்த்தாலும் எதிர்த்துவேன், எல்லாரும் எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா வேணும், ஏன்னா அவர் எனக்கு பிடிக்கும், அவர் தான் எனக்கு வேணும். 2D இருக்குது, டிசைர் இருக்குது, டிட்டர்மினேஷன் இருக்குது, ஆசை இருக்குது, உறுதி இருக்குது. ஆனால் 3வது இல்லை, தேவனை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை இல்லை. இது வரணும்னா இதை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணாதான் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். தேவனை சார்ந்து கொள்கிறதுன்னா நான் ஒரே நாளில் கற்றுக்கிறது கிடையாது.
கற்றுக்கிட்டு முடிச்சிட்டேன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். அந்த கற்றுக்கொள்கிற காரியத்தில் அந்த கற்றுக்கொள்ளும் பொழுது நான் 1000 தடவை ஃபெயில் ஆகலாம், 10,000 தடவை கூட ஃபெயில் ஆகலாம். ஆனால் 10,001வது தடவை ஆண்டவர் என்னை ஜெயிக்க வைப்பார். நீ அவரை சார்ந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது. இதை தான் இங்கே பேதுருகிட்ட ஆண்டவர் பார்த்து கேட்குறார், பேதுருவே, இவைகளை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறியா பேதுருவே? 3வது தடவை கேட்கும்போது பேதுருவோட மனசு உடைஞ்சு போச்சு. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன்னு இல்லையான்னு உமக்கு தெரியும்பா. நான் உண்மை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியும். தப்பு பண்ணிட்டேன் தான், நான் தப்பு பண்ணிட்டேன் தான், செய்யக்கூடாத செஞ்சிட்டேன் தான், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனால் நான் நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். இன்னொரு மனசு பக்கத்தில் பார்க்கும்போது என் தவறை மட்டும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் எவ்வளோ உண்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த தப்பு மட்டும் எனக்கு நடக்கலைன்னா நான் எவ்வளோ உண்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன், யார் போனாலும் நான் போக மாட்டேன். அதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவரே, அதுதான் என் உறுதி ஆண்டவரே. ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது என்னால் செய்ய முடியல ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனுஷனை ரிஜெக்ட் பண்ண எப்படி? அப்படிப்பட்ட ஆளை தூக்கி தள்ளி போட்டா எப்படி? ஆண்டவர் தூக்கி எடுத்தார், ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அதுதாங்க இயேசுவின் அன்பு, அதான் இயேசுவின் அன்பு. அவர் தள்ளப்பட்டவனை, சிறுமைப்பட்டவனை, ஒதுக்கப்பட்டவனை தூக்கி எடுக்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மை நிராகரிக்கிறவர் அல்ல. அவர் நம்மை நிராகரிக்கவே மாட்டார். நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். யாரும் பேசக்கூடாது. ஜெபம் எல்லாம் கண்ண மூடுவோம். உண்மையாக பார்த்தா நம்முடைய சரித்திரத்தை பார்த்தா நம்ம சரித்திரம், நாம் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவர்கள். இந்த உலகம் நம்மளை ஒதுக்கி தள்ளிடுச்சு. நியாயப்படி பார்த்தா நான் பாஸ் கிடையாது. ஐ எம் ஒன்லி ஃபெயில்டு கேண்டிடேட். நான் தோல்வி அடைந்த ஒரு மாணவன் தான். எனக்கு 5 மார்க் கிரேஸ் மார்க் போட்டார். கிருபையா அந்த வாத்தியார் எனக்கு 5 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் பாஸ் ஆகியிருக்கேன். அதுபோல தான் நம்ம எல்லாருமே பாவத்தில் விழுந்து நாம் தோற்று போனவர்கள், விழுந்து போனவர்கள். ஆனால் அந்த விழுந்து போனவனை தான் தேடி வந்தார். விழுந்து போனவனை தான் தேடி வந்தார். துணையாளரே, சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன். துணையாளரே, சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்வோமா? துணையாளரே, சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன். துணையாளரே, சிறகின் நிழலில்தானே களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே
நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்வோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன், நீங்க போதும்பா, எனக்கு இந்த வாழ்க்கைக்கு நீர் போதும் அப்பா, என் சூழ்நிலைகளுக்கு நீர் போதும் ஆண்டவரே. நான் எவ்வளவு ஆண்டவரே நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நான் எவ்வளவு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நான் எத்தனை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், ஆதரவில்லாமல் ஆறுதல் இல்லாமல் அனாதையாய் நிற்கிறதை போல தனிமையாய் எத்தனை தடவை என் வாழ்க்கையில் நிற்க வேண்டிய வந்தாலும் ஆண்டவரே என்னை நேசிக்க நீர் இருக்கிறீர். என்னை ஒருபோதும் உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, என்னை ஒரு நாளும் உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, என்னை தள்ளுகிறவர் அல்ல. நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவன், பலவீனர்களை தாங்குகிற தேவன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். நீ பலவீனமானவன் இல்லை, நீ பலவீனமானவள் இல்லை, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கேட்கறதெல்லாம், டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ அவரை நேசிக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. அவர் உன்னை தூக்கி எடுப்பார், எந்த இடத்துல இருந்தாலும் தூக்கி எடுப்பார். நீ அதல பாதாளத்தில் கிடந்தாலும், பாவ படுகுயில கிடந்தாலும், நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்தாலும், இனி என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாலும், நீ இயேசுவை மாத்திரம் நேசிப்பாயானால் எந்த பாதாளத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் போதுமானவர். அவருடைய அன்பு மேலானது, நிகரில்லாதது, ஒப்பிடப்படவே முடியாது, யாரோடு ஒப்பிடப்பட முடியவே முடியாது அவருடைய அன்பு. அன்பானவர்களே, தேவனிடத்தில் நாம் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விழுந்து போனவனை, கைவிடப்பட்டவனை, தள்ளப்பட்டவனை, நிராகரிக்கப்பட்டவனை, ஒதுக்கப்பட்டவனை, விழுந்து போனவனை, சோர்ந்து போனவனை, தோற்று போனவனை தூக்கி எடுத்து பலப்படுத்துகிற உம்முடைய அன்பு எத்தனை பெரியது சுவாமி. உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றதப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் தள்ளாமல் எங்களை பாதுகாக்கிறவர். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிற உம்முடைய உன்னதமான கரங்கள், மேலான கரங்கள், அற்புதம் செய்யக்கூடிய கரங்கள், மகத்துவமான கரங்களுக்குள்ளாக இந்த அன்பான பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கடைசியா ஒரு பாடலை பாடுவோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாளா இருக்கிறதுனால காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை போடணும்னு நினைக்கிறவங்க உங்க பக்கத்துல, ரெண்டு பக்கத்துலையும் காணிக்கை பெட்டி இருக்குது, அதை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு
இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. சொல்லுவோமா? மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆமாண்டவரே, நம்முடைய ஒப்பில்லாத, இணையில்லாத, மேலான, மாறாத, நிகரில்லாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரை, விழுந்து போனவரை, குழியில் இருப்போரை, ஆண்டவரை, தள்ளப்பட்டவரை, மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவரை நேசித்து ஆதரித்து தூக்கி எடுக்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அன்பை ருசிக்காத இன்னும் எத்தனையோ ஆயிரமான மக்கள் எங்கள் நாட்டிலையும் எங்கள் தேசத்துலேயும் எத்தனையோ ஆண்டவரே கோடி கோடியான மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் உடைய அன்பை உணரும்படியான கிருபைகளை நீங்கள் தாங்க. நாங்கள் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலனை தாங்க. நீங்கள் சொன்னது போல் எங்கள் ஆவி உற்சாகமானது தான், ஆனால் எங்கள் மாம்சம் பலவீனமானது என்பதை அறிந்து உம்மிடத்தில் வருகிறோம். உண்மையே சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தாரோம். வாஞ்சையும் உறுதியும் மட்டும் பத்தாத ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அன்பான மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற விபிஎஸ்ஐ நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே எல்லாம் உட்காந்துக்கோங்க.